புதிய டெண்டர் மூலம் வேலை வழங்குவதில் எண்ணெய் நிறுவனங்கள் பாரபட்சம் காட்டுவதாக கூறி 4வது நாளாக தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பரத்குமார். வணக்கம். விவரங்களை பகிரலாம். எண்ணெய் நிறுவனங்கள் 2025-30ஆம் ஆண்டுக்கான புதிய டெண்டர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. அதில் காலாவதியான சட்டத்தை வைத்து பாரபட்சமாக லாரிகளுக்கு டெண்டர் விடுவதாகவும் இதனால் 1000 எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கு வேலை கிடைக்காத சூழல் உள்ளதாகவும் கூறி தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கமானது கடந்த 9ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, புதுச்சேரி மற்றும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த சுமார் 5000க்கும் மேற்பட்ட எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விதிமுறைகளை தளர்த்த வேண்டும், அனைத்து எல்பிஜி டேங்கர் லாரிகளும் ஒப்பந்தத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி எண்ணெய் நிறுவனங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையிலும் உடன்படாததால் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கமானது 4வது நாளாக இன்றும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் இன்று அல்லது நாளை சென்னையில் எண்ணெய் நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அதேபோல உயர்நீதிமன்றத்தில் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி எண்ணெய் நிறுவனங்கள் சார்பிலும் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வேலைநிறுத்த போராட்டத்தால் எல்பிஜி டேங்கர் லாரி சமையல் எரிவாயு பிளான்ட்டுகளுக்கு செல்லாமல் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இன்னும் 2 நாட்களுக்கு மட்டும் இந்த வேலைநிறுத்தம் தொடர்ந்தால் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. அதே போல தீபாவளி பண்டிகையும் நெருங்கி வருவதால் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் பொதுமக்களும் அவதிக்குள்ளாவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.